எரிச்சலா இருக்கு. கிளி மாதிரி பொண்ணு, குரங்கு மாதிரி பொண்ணுன்றீங்க. நீங்க கிளி, குரங்குலாம் நீங்க பார்த்தீங்க. எல்லா பொம்பளைங்கள்ட்டயும் போய் அவங்க குணத்தெல்லாம் நீங்க பார்த்தீங்க. அந்த நயன்தாரா பாருங்க, மழை காலத்துல வெள்ளம் வந்த சமயத்துல எல்லாரும் சாப்பாடுக்கு பசியோட தான் அலைஞ்சிருப்பாங்க. அந்த பொண்ணு அந்த பொண்ணோட கம்பெனி நாப்கின கொண்டு போயிட்டு மக்கள்ட்ட குடுத்துச்சாம். அந்த பொண்ணு கிளி மாரி தான் இருக்குது. குணம் எப்படி இருக்கு? நிஷான்ற பொண்ணு ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு எல்லாத்துக்கும் என்ன குடுத்தது? சாப்பாடு குடுத்தது, பாய் குடுத்தது, துணியெல்லாம் குடுத்துச்சு. அந்த பொண்ணு குரங்குன்னுவீங்களா? அந்த பொண்ணு முகம் வந்து கடவுள் நிஷா கலர்லயும் இருப்பாரு. எல்லா கலர்லயும் கடவுள் இருப்பாரு. ஏன் கடவுள் நிஷா மாதிரி இருக்கக்கூடாதுன்னு என்ன கட்டாயம் இருக்கு? இருக்க மாட்டாரா கடவுளு? கிளி மாதிரி பொண்ணு, குரங்கு மாதிரி பொண்ணுன்றீங்க. உங்களுக்கெல்லாம் அறிவே கிடையாது. உங்களுக்கு அறிவே கிடையாது. முன்னாடி ஒருத்தர் சொன்னத அப்படியே புடிச்சுக்கிட்டு போறீங்கன்னா, உங்களுக்குன்னு சொந்த புத்தியே இல்லன்னு நான் சொல்லுவேன். நிஷா அழகு இல்லையா? அந்த பொண்ணு மனசளவுல தேவதை. எதுக்கு யாருக்கு என்ன செய்யணும்? எப்படி செய்யணும்? அப்படின்ற அந்த நாகரீகம்லாம் தெரிஞ்ச பொண்ணு. அவர் யாரு? ரஜினிகாந்த். 10 பைசா எச்சி கையால காக்கா ஓட்ட மாட்டாரு. ஆனா கோயிலுக்குலாம் சுத்துவாரு. அவருக்கு கடவுள்னா என்னன்னு தெரியாது, ஆன்மீகம்னா என்னன்னு தெரியாது. ஆ அதாவது அது என்னமோ உதாரணம் சொல்லிட போறேன். ஆன்மீகம்னா என்னன்னு தெரியாது. கண்ண மூடிட்டு உட்காந்துக்கிட்டா ஆன்மீகமா? ஏன் கண்ண திறந்து மக்களோட கஷ்டத்த பார்க்கலாம்ல. ஒரு சுனாமி வந்தப்பயே அவர் ஒரு 10 பைசா செலவு பண்ணல தெரியுமா? அவ்வளவு கல்லு மனசுக்காரரு. அந்த ரஜினிகாந்த விட நிஷா எவ்வளவோ நல்ல பொண்ணு. அது சம்பாதிக்கிற காசுல கொஞ்சத்த குடுத்துச்சு பார்த்தீங்களா? அதான் நல்ல பொண்ணு. அதுக்கு தான் கடவுள் தன்மைன்னா என்னன்னு தெரியுது. கோயிலுக்கு போறவங்க எல்லாருமே கடவுள உணர முடியாது. ஆ எனக்கெல்லாம் கோயிலுக்கு போக இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. நானும் சின்ன பிள்ளையிலேருந்து கோயில் போயிட்டு இருக்கேன். வேணும்னா சாமி வந்து என்ன பார்க்கட்டும். அப்படின்னு நானும் தான் கோயிலுக்கே போறதில்ல. இப்ப நம்ம வந்து அம்மாவ, அப்பாவ பார்க்க போய்க்கிட்டே இருக்கோம். ஏன் அந்த அம்மா, அப்பா நம்மள பார்க்க வரக்கூடாதா? ஏன்னா நம்மளெல்லாம் பார்த்தா அவ்வளோ லேசா தெரியுதா? நான் தான் கோயிலுக்கே போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். சாமி வந்து என்ன பார்க்கட்டும்னு. நமக்கு வந்து அப்படி ஒரு கர்வம் இருக்கக்கூடாதா? நான் நான் உரிமையோட சொல்றேன். சிவனா இருந்தாலும் சரி, முருகனா இருந்தாலும் சரி, நீ வந்து என்ன பாரு, நான் வரமாட்டேன். நான் வந்து இந்த குளூர்ல சாயங்காலம் எனக்கு அங்க குளிர்ல வந்தேன்னா எனக்கு தலைவலிக்கும். உனக்கு தலைவலிக்க போகுதா? நீ வந்து என்ன பாரு அப்படி சொல்லிட்டு நான் கோயிலுக்கே போகல. எனக்கு நல்ல நேரம், கெட்ட நேரம்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்மள சுத்தி இருக்கிறவங்க நல்லவங்களா இருந்தா நமக்கு நல்ல நேரம். நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்மள கஷ்டப்படுத்துறவங்களா இருந்தா கெட்ட நேரம். இது கெட்டது. இது துன்பத்தை விளைவிக்கக்கூடியது. இந்த துன்பத்திலிருந்து நீங்க உன்ன காப்பாத்திக்கோ அப்படின்னு கடவுள் தான் சொல்றாரு. அப்ப நம்ம காப்பாத்திக்க முடியுமா?